Hello guys, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Everyone watching, please subscribe. We need to go on a quick adventure. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டோம். போன பார்ட்ல அப்படின்னா நான் வந்து ஸ்வேட் தான் ஸ்டார்டிங் மக்களமா வந்தது. நான் கிராணியை பார்த்தேன். வந்தது என்ன சரி எங்கன்னு தெரியல. சரி திருப்பி வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம கிராணி வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம். 2000 years later. ஒரு வழியா கிராணி வந்துருச்சு, ஸ்பைடர் கிராணி. இப்போ அதை சோலி முடிச்சு இந்த மாதிரி கிராணிக்கும் எனக்கும் இருக்கிறத பார்க்க. ஓகே, மேலே போயிடுச்சு அந்த கிராணி. சிறுங்குடன் போன வேண்டிதான். நான் வந்து இப்போ குடுகுடுன்னு இப்போ ஃப்ரெண்ட் வந்து என்ன சொன்னது, நீ இப்போ போகிறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாரு. நானே இந்த வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன். எப்படியும் இந்த மெட்டாலிக் பிளேட்டை வந்து நான் எடுத்துட்டேன் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு. இந்த பேட்லாக் இருந்தது. சரி விடுங்க, ஆனால் அப்புறமா யோசிச்சேன், ஓகே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு. அப்புறமா நான் வந்து என்ன பண்ணுறேன், வெளியே போகலான்னு பார்த்தா கிராணி வர மாதிரி எனக்கு அங்கேருந்தே சவுண்ட் கேட்டது. நான் ஃபுல் டால்பி அட்மாஸ் மோடில் தான் இருந்தேன். ஏன்னா நான் விளையாடுறது வந்து சாம்சங் ஃபோன். அப்புறமா நான் வந்து இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னடா மூட முடியும்னு பார்த்தா அப்புறமா தான் தெரிஞ்சது. இப்போ நான் வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்பானா, எனக்கு கேமில் அப்புறமா தெரிஞ்சு நான் அந்த கேட்டில் முதல்ல மூடணும்னு. என்னடா எங்கே மூடுன்னு பார்த்தா இப்படி மூடணும். நான் என்ன நினச்சிங்கன்னா, அந்த வெளியே பாட்டு அமுக்குனா கேட்டு மூடுமா, உள்ள பாட்டு அமுக்குனா கேட்டு மூடுமான்னு. சரி கோர்வேர்ட் ஃபஸ்ட்டு நான் பார்த்தனால அது நம்பர் 1 நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் கோர்வேர்ட் பார்த்து பண்ணுங்க, எல்லாம் நீங்களும் செத்து போயிருக்கீங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, பேட்லாக் கீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் ஃப்ரெண்ட் அப்பா என்ன சொன்னது, கீயை வந்து த்ரோ பண்ணுறேன், அப்போ வந்து உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிடும் பேக் யார்டில் அப்படி சொல்லி த்ரோ பண்ணேன். உள்ளே பேசி பார்த்தா என்னடா மேட்ச் கிட்டு அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன், த்ரோ பண்ணால் அங்கேயே தான் சுற்றி எனக்கு பேக் யார்டில் யூஸ் பண்ணாமல். சரி அதை விடுன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டேன். திருப்பியும் கீழே போயிட்டு அது ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் பிளான் பண்ணி அங்கேயே பண்ணிட்டேன். ஏன்னா இது பண்ணாலும் வடிவல் சார் மாதிரி பிளான் பண்ணி நான் பண்ணோம். கேட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்பைடர் கிராணி வரதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வெளியே போயிட்டு அந்த ஸ்பைடர் கிராணி பார்த்தா இங்கே ரொம்ப நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் ஃப்ரெண்டு உனக்கு வந்து கைட் பண்ணுறான்னு சொன்னார். நான் சவுண்ட் வச்சு கேட்டுக்கிறேன். நீ வந்து என்ன பண்ணு, பேசாமல் இருந்தாலே போதும். ஸ்னோ ஸ்டார்ம் தமிழ் கேமிங் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் அடிக்கணும்னு எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய பார்க்கணுமா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ், உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணுன்னா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ் போடுவேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ் போடுறது. ஐ ஆம் ரியலி நியர் டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேவா? ஸோ நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறதுனால இன்னும் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதனா போதும் 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சுவேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஸ்பைடர் கிராணிங்க நம்ம பக்கத்தில் அந்த சைடு போகுது, நான் பார்த்து தான் வந்தேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சைடு இருந்து பார்த்தா என்ன உட்காந்து நான் யோசிச்சிருக்கேன். அப்புறமா தான் ஓகே எப்படி உட்காந்து பார்த்தா கிராணி இப்படி ஒன்றும் செய்யறோம். பார்த்தா ஓடி வரும் அப்படின்னு நினச்சா அது பாட்டு கண்டுக்காம போகுது. சரி ஓகே, நம்ம சரி போய் நான் குடுன்னு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினே இருந்தேன். ஒரு வழியா ஓடி தப்பிச்சு வந்துட்டேன். அப்புறமா இந்த இடத்துல நம்ம அந்த ரிங் சாண்டில் எப்படியாச்சும் நம்ம அதை பிளேஸ் பண்ணிடணும். பார்த்தா உள்ளே வந்துச்சு. கடவுள் என்ன திருப்பி வெளியே போகலான்னு பார்த்தேன். சரி வெளியே போட்டுலான்னு சொல்லி வெளியே போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொன்று விஷயத்த நம்ம எடுக்கணும். பேட்லாக் எடுக்கலாம்னு போனேன். அப்புறமா தான் யோசிச்சேன், இந்த பேட்லாக் எப்போ எடுக்கணும், இப்போ நம்மளை வீல் கிராங்க் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் வீல் கிராங்க் திருப்பி எடுக்க போயிட்டேன். அப்புறமா வீல் கிராங்க் எடுக்க போனது பதிலாக நான் வந்து வேறு இடத்துல போயிட்டேன். இந்த சைடு தான் ஏறி போனேன். அப்புறமா யோசிச்சு அந்த சைடு ஏற முடியாதுல்ல அப்படின்னு. சரி அப்புறமா இந்த சைடு ஏறணும். பார்த்தா கிராணி எங்கம்மா நீ, இவங்களுக்கு அடிக்கணும்னா உசைன் போல்ட்டோட வேகமாக வருவாங்க. அப்படி இவங்க வந்து
ஸ்லோவாக வந்தாங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக வருவாங்க. 2000 வருஷம் ஆவாங்க வாழ்ந்து போகிறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வெயிட் பண்ணிட்டேன். சரி ஓகே, வீட்டுக்கு தான் கேட்டு பதிலாக அங்கே என்ன இருக்கணும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்புறமா யோசிச்சேன், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் வீட்டுக்கு தான் இருந்தாலும் அந்த சைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பி என்ஜாய் பண்ணிட்டேன். அது ஏன்னு தெரியல. சரி ஓகே, ஏன்னா பிரெயின் லேக் ஆகிடுச்சு. சரி விடுங்க, இன்சைடு நான் சொல்லுக்கு போகலாமா வேணாமா, வேற ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்டு கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு போகலாமா நம்ம யோசிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே நம்ம தைரியமாக போவோம். கிராணி இங்கே இல்லை. ஓகே, அந்த கிராணி இங்கே இல்லை. ஸோ நம்ம இங்கே குதிச்சிடலான்னு அந்த நைஸாக எட்டி பார்த்து குதிச்சிடலான்னு பிளான். கடைசியில் ஒரு வழியாக நான் வந்து குதிச்சிட்டேன். ஓகே, வேறு வழியில் சுற்றி போனால் வச்சு நம்மளால கொஞ்சமாக தப்பிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி வென்டிலேஷன் ஹோல் மூலிமா போயிட்டேன். இங்கே ஏன் இப்படி இருந்துச்சுன்னு தெரியல. கிராணி கொஞ்சம் அப்ளை பண்ண நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்ட் 3 வேணுமா, இந்த வீடியோக்கு நீங்கள் 100 லைக்ஸ் வந்தால் போதும். நான் பார்ட் 3 போட நான் ரெடியாக இருக்கேன். தயவு செஞ்சு நான் பார்ட் 3 போட கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறமா எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் வந்து என்ன அலாட் பண்ணாரு, இங்கே கிராணி வரப்போகுதுடா கொஞ்சம் கவனம் அப்படின்னு. ஒரு மனுஷன் உருப்படியாக இருக்கலாம், அது நல்லதுக்காக பண்ணியிருக்கான். மோஸ்ட் ஆஃப் தமிழ் கேமிங் தேங்க்யூ. 2000 years later. 2 வருஷம் கழிச்சு எப்படியோ அந்த கிராணி வந்துடுச்சு. என்னடா இது ஒன்றும் வரலையே. அவனை சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்தி அந்த லூசுக்கு மட்டும் வந்து பேர் போடுறா நிறுத்துற அவனை வைத்தே கிடப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் முள்ள கிடப்பல முட்டா போல. எனக்கு என் மைண்ட் வாஷ் தோணுது. என்னடா இவங்க எப்படி நீங்க நிற்கிறாங்களே இந்த கிராணி, என்னடா இதுங்க ஏன்டா இப்படி பண்றது அப்படின்னு நினச்சிங்க. நான் பாட்டு திருப்பியும் நான் வந்து பார்த்துனே தான் வெயிட் பண்ணியிருக்கேன். திருப்பியும் நான் கேட்குறேன், நான் 1K சப்ஸ்கிரைபர் சொல்லிடும். உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி கண்டென்ட் வேணும்னா தயவு செஞ்சு என்னை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி என் மைண்ட் வாஷ் இருந்தது. 2000 years later. கிராணி வந்து போகிறதுக்கு 2000 வருஷம் ஆகும் போல. ஸோ பரவாயில்ல விடுங்க, கிராணி போகிறதுக்கு போயிட்டு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. மைண்ட் வாஷ் ஆகுது அந்த வடிவேல் மைண்ட் வாஷ் மாதிரி. ஏன்னா எப்படிலாம் நம்மளை சோதிக்கிறாங்க. சரி விடுங்க, இப்போ நம்ம வந்து சுவேஜுக்கு போயிடணும். ஓகே, இன்னும் ஓட்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நான் 1K அடிக்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி கண்டென்ட் வேணும்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா என் ஃப்ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஓகே, இப்போ வந்து நான் அந்த சுவேஜ்குள்ளே குதிச்சிட்டேன். வெயில் ஃபேன் எடுத்துகிட்டு அது மாதிரி காக்வில் எதுக்கு எடுத்தேன்னா நான் வந்து இப்போது காக்வில் சேஃப் ஹவுஸ் ஏதாச்சும் கிடைக்கும்னு நான் நினச்சிருக்கேன். பார்த்தா ஸ்பைடர் கிராணி வரமா தெரிஞ்சுது. ஸோ இங்கே வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் வரமா தெரியல, ஆனால் வரமா தெரியுது. எனக்கு ரெண்டுமே தெரியுது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. 2000 years later. அப்புறமா 2000 வருஷம் கழிச்சு வருது ஸ்பைடர் கிராணி. சரி இது வேலைக்காக சொல்லிட்டு நான் வந்து வெளியே பார்த்துட்டு குருன்னு ஓடலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. சரி பயத்தை விட்டுட்டு போகலாமான்னு பார்த்தேன். போகலாமா ஆமாம் சரி போகலாமான்னு நான் டெசிஷன் எடுத்துருந்தேன். டெசிஷன் எடுத்துக்காதமா நான் என்ன பண்ணுறது, சாவலாம் போதாடி வரத்தாலும் சொல்லிட்டு நான் வந்து வெளியே போக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த முடிவு இவங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வெளியே போனேன். வெளியே போக வீட்டில் தான் ஒழுங்காக இருக்காங்க விட்டுட்டு யாரா பண்ணாலும் நினச்சிட்டுட்டாங்க. நான் லூசு போயேங்க, எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போனேன். சோழி முடிச்சு. ஸ்பைடர் கிராணி என்னோட மானத்தை மாற்றிச்சு. எவ்வளோ நான் போட்டு தெளிச்சேன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் உமச்சி வருவேன்டா நான் கிராணி அடிக்கிறதுக்குன்னு. அப்போ கிராணி அடிக்கிறதுக்குன்னு எனக்கு ஒரு கன் கிடச்சிது. அதான் இந்த ஷார்ட் கன் வந்து ரொம்ப ஃபன்னியான வாய்ஸ் ஆகுது. இப்போ கிராணியை தேடிக்கொள்ள போனேன். என் ஃப்ரெண்டு இப்போ ரீஸ் பண்ண இதுவாது. இந்த கேமோட கான்செப்ட் எப்படின்னா, இப்போ 2 பேர் செத்தா மட்டும்தான் உங்களால், இப்போ நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் செத்தா மட்டும்தான் உங்களோட டீம்மேட்ஸும் ரிவைவ் ஆக முடியும். சரி ஓகே, நம்ம இங்கே கன் ஷூட் பண்ணி கிராணி சுட்டு தெரியலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். பார்த்தா கிராணி வர மாதிரியே தெரியல. திருப்பியும் போய் வெளியே பார்க்கலாமான்னு பார்க்கலாம் இல்லை. ஆனால் திடீர்னு கிராணி வெளியே வந்து அடிச்சிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. திருப்பியும் கேட்டுதான், உங்களுக்கு இதே மாதிரி கண்டென்ட் வேணும்னா என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் 1K
கண்டுபிடிக்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண முடியும். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அப்புறமா இந்த முக்கியமான தருணம் வந்து கூடிய சீக்கிரத்தில் கிராணி வந்துடுவாங்க. நான் வெயிட் பண்ணினே இருந்தேன், ஆனால் வெயிட் பண்ண கிராணி வர மாதிரியே தெரியல. ஸோ கிட்ட போய் பார்க்கலாமான்னு ஒரு விஷயம் வந்தது. அப்புறமா இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதே மாதிரி இன்னும் நிறைய டிரைவிங் கண்டென்ட் வேணும்னா என் ஃப்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்னோ ஸ்டாம் தமிழ் கேமிங். அப்புறமா வெளியே போய் கூப்பிடலான்னு பார்த்தா வெளியவும் காணும் கிராணி. என்னடா இது வெளியவும் காணும் உள்ளேயும் காணும்னு. சரி ஓகே விட்டுட்டு பார்த்தா திருப்பி அதேஸ் பண்ணி வச்சிருந்தேன் அந்த பெயிண்டிங்ஸ். ஓகே திருப்பி தள்ளி விட்டு கிராணி கூப்பிடலான்னு கூப்பிட்டேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் சவுண்ட் வரல, நெக்ஸ்ட் கீழே வந்து சவுண்ட் கேட்டது. இனிமேல் தான் அந்த முக்கியமான தருணம் வர போகுது அப்படின்னு நினச்சிங்க. பார்த்தா அந்த முக்கியமான தருணம் வந்துச்சு, கிராணி வந்துச்சு. சோலி முடிச்சு அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்கிற கிராணிக்கே போட்டு போயிட்டேன். 90 செகண்ட்ஸ் கூட இருக்காது. அப்புறமா என் நண்பர் வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ப்ளீஸ். இந்த வீடியோவில் போட்ட மாதிரி பண்ணிடுங்க. பாய்.